ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் சூப்பராக இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பருப்பு ரசம் தாங்க. அவ்வளோ டேஸ்ட்டான பருப்பு ரசம். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இப்போது இருக்கிற இந்த கிளைமேட்டுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. சூடான சாதத்தில் இந்த ரசத்தை ஊற்றி ஒரு அப்பளம் மட்டும் வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ குக்கரில் வந்து 1/2 கப் அளவுக்கு பருப்பு, 5 தக்காளி, தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு மூடி போட்டு ஒரு 5-6 விசில் விட்டுக்கலாங்க. நல்லா வெந்து வரட்டும். இதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சு அது சூடானதும் 2 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. 3 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. இதோட இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். அந்த வாசனை வர வரைக்கும் வதக்கிவிட்டா போதுங்க. இதை எடுத்து ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் கொடுத்து பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாங்க. இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதை எடுத்து உரமாக வச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து பருப்பு பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ அந்த தக்காளியில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு பருப்பு கடையிற மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாங்க. இது கடைஞ்சிட்டு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து கடாய் அடுப்பில் வச்சு ஆயில் தேவையான அளவுக்கு விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 5-6 பல் பூண்டு வந்து தோலோடு நல்லா தட்டி போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. அந்த வாசனையும் அட்டகாசமாக இருக்கும். இதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ கடைஞ்சி வச்ச அந்த பருப்பு தக்காளி எடுத்து ஊற்றிக்கலாங்க. ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்திக்கலாங்க. உப்பு தேவையான அளவுக்கு போட்டு தண்ணி தேவையான அளவுக்கு விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அப்படியே மூடியெல்லாம் வைக்க வேண்டாங்க, அப்படியே விட்டுடலாம். இப்போ நல்லா இது கொதி வரட்டும். இது கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்ச பவுட்ரு சேர்த்திக்கலாங்க. இந்த பவுட்ரு போட்டதுக்கப்புறம் அவ்வளோ வாசனையாக இருக்குங்க, வீடே மணக்கும். அந்தளவுக்கு இந்த ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இப்போது கொத்தமல்லி தலைகள் தூவிக்கலாங்க. இப்போ தூவிட்டுட்டு அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க ரசம். வீட்டில் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.